இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக பன்னீர் சாண்ட்விச் பண்ண போகிறேங்க. நம்ம கடைகளில் சாப்பிட்ற சாண்ட்விச்சோட வீட்டில் பண்ணுற பன்னீர் சாண்ட்விச் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் ஃப்ரோசன் பன்னீர் எடுத்துக்கிறேங்க. அதை எடுத்து தண்ணியில் போட்டுடலாங்க 10 நிமிஷம். ஃப்ரோசன் பன்னீரை இது மாதிரி தண்ணியில் போட்டால் தாங்க நார்மல் டெம்பரேச்சருக்கு 10 நிமிஷத்தில் வரும். அதுக்குள்ளே கொஞ்சம் வெஜிடபிளும் ரெடி பண்ணிடலாங்க. கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கேரட், குடமிளகா, பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸும் எடுத்து வச்சாச்சுங்க. பன்னீர் சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த கேரட், குடமிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர வதக்கிக்கலாம். எல்லாம் பொன்னிறமாக வதங்கணுங்க. வதங்கினதும் கொஞ்சமாக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு வாஷ் பண்ண பன்னீரையும் இப்போ சேர்த்துடலாங்க. வெஜிடபிள் மேஷர் வச்சு நல்லா பன்னீரை மசிச்சுக்கலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க பன்னீரை மசிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கறி மசாலா பொடியும் போட்டுக்கலாம். இதே மாதிரி டைரெக்டாக பன்னீரை மசிக்கும் போது குடமிளகாயில் இருக்க ஃப்ளேவரும் பூண்டோட ஃப்ளேவரும் ஒன்று சேருங்க. பன்னீரோட நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது சாண்ட்விட்சு. இப்போ சாண்ட்விட்சுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப குயிக்கான டைம்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ ரெடி பண்ண பன்னீரில் உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இதே மாதிரி சாண்ட்விட்சில் பெப்பர் பொடி பிடிச்சவங்க கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. இந்த மசாலா சூடாக இருக்கும்போதே நம்ம ப்ரெட்டோடு சேர்த்துடலாங்க. ஒரு தவா வச்சு ஒரு புறம் ப்ரெட்டை சூடு பண்ணிக்கலாங்க. மறுபுறம் திருப்பி விட்டுட்டு இப்போ சீஸ் ஸ்லைஸை வச்சிடலாம். அது மேலே ரெடி பண்ண பன்னீர் மசாலாவும் வச்சு ஸ்பூனெல்லாம் நல்லா அமுத்தி விடலாங்க. கொஞ்சமாக லெட்யூஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் பன்னீர் மேலே வச்சிடலாங்க. இப்போ இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடிடலாங்க பன்னீர் மேலே. ஒரு புறம் ப்ரெட்டு நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். ப்ரெட்டை இன்னொரு புறம் திருப்பி போட்டாச்சுங்க. கொஞ்சமாக பட்டர் வச்சுக்கலாங்க ப்ரெட்டு மேலே. இன்னொரு புறம் இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ ப்ரெட்டு பொன்னிறமாக மாறினோடனே எடுத்துடலாங்க. ப்ரெட்டு பொன்னிறமாக மாறினா தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ ப்ரெட்டு இன்னொரு புறமும் பொன்னிறமாக மாறிடுச்சுங்க. இப்போ ப்ரெட்டை திருப்பி போட்டு எடுத்துடலாங்க. வச்ச பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி ப்ரெட்டோட சேர்ந்துருச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க ப்ரெட்டு திருப்பி போடும்போது. ரொம்பவே சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. குயிக்கான டைம்லேயே ஈஸியாக இந்த பன்னீர் சாண்ட்விச்சை பண்ணிடலாங்க. 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, சூப்பராக பன்னீர் சாண்ட்விச் பண்ணிடலாம். இதே மாதிரி சூப்பரான பன்னீர் சாண்ட்விச்சை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பன்னீர் சாண்ட்விச்சை கட் பண்ணிடலாங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குங்க சாண்ட்விட்சு. நல்லா சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருக்குங்க. இப்போ சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடியாக இருக்குங்க. ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்து விடலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இதே மாதிரி பன்னீர் சாண்ட்விச்சை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.